ஆணவ கொலையை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி. இப்படித்தான் ஆணவ கொலைகள் அதெல்லாம் பற்றி பரபரப்பை ஏற்படுத்தினார். தலித்துகளுக்கும் ஏற்படுகிற அந்த போட்டியில் தந்தை பெரியார் இதையெல்லாம் ஓய்ப்பதற்காகத்தான். அதே மாதிரி நம்ம பொண்ணை வளர்த்து ஆளாக்கின பொண்ணை யாராவது தூக்கிட்டு போனால் விட்டுருவோமா? ஆணவ கொலையை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி, ஒரு சினிமா நடிகர். இதுதான் இன்றைக்கி பேச போகிறோம். கவுண்டம்பாளையம் படத்தில் ரஞ்சித், இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கார்னு நினைக்கிறேன், அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ சேலத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. படத்தில் பல விஷயத்தை ஒரு கதாநாயகனுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஏற்கனவே மோகன்ஜி அப்படிங்கிற ஜி ஏற்கனவே இப்படித்தான் ஆணவ கொலைகள் அதெல்லாம் பற்றி பரபரப்பை ஏற்படுத்தினார். இவருக்கும் தலித் அமைப்புகளுக்கும் இடையே, தோழர் ரஞ்சித்துக்கும் இடையில், திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையில், அது ஏற்கனவே வடதமிழ்நாட்டில் வன்னியருக்கும் தலித்துகளுக்கும் ஏற்படுகிற அந்த போட்டியில் விமர்சனங்களை சில வருஷமாகவே சென்றிருக்கிறது. மோகன்ஜி படம் சில நேரத்தில் நல்லா போகும், திரௌபதிங்கிற படம்லாம் நல்லா போச்சு. அதில் அவரை வெற்றி கொண்டாடினாங்க. அவரை எதிர்த்து ரஞ்சித் போன்றவர்கள் கருத்து தெரிவித்தாங்க. விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து பேசினார். இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சையாக எடுக்க முடியாது. தொடர்ந்து வக்கிரமமாக பல தசாப்தங்களாக வட தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் இடையான முறைப்பு, இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் காண முடிகிறது. தலித்துகளினுடைய வெறுப்பு இல்லாத சமூகம் இல்லை என்பது உறுதியாயிற்று. அதுவும் இந்த திராவிட இயக்க ஆட்சியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஏன் சொல்கிறோம்னா, தந்தை பெரியார் இதையெல்லாம் ஓய்ப்பதற்காகத்தான் பெரியாரிய கொள்கையை கொண்டு வந்தார். அப்படித்தான் நீங்கள் சொல்கிறீங்க. தந்தை பெரியாருடைய வழிச்சோடுகளாக இருக்கக்கூடிய ராமதாசும், தந்தை பெரியாருடைய அடிச்சோடை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய அன்புமணியும் இந்த ஆணவ கொலைகளை ஆதரிக்கிறீங்களா? நான் கேட்குறது. இதில் பாஜகவை, ஹிந்துத்துவாவை, சனாதனத்தெல்லாம் இழுக்க வேணாம், அது வேறு டாபிக். அது நம்ம விமர்சனம் நிறைய உண்டு, அது அப்புறம் பேசலாம். ஆணவ கொலை செய்வது ஏற்புடையது என்று ஒரு நடிகர் ரஞ்சித்து பேசுகிறான்னா, இது தமிழ்நாடா ருவாண்டாவாப்பா? கேள்வி எழுதையா ஐயா. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண், ஒரு பிராமண பெண், அல்லது ஒரு வன்னியர் பெண், அல்லது ஒரு இஸ்லாமிய பெண், அல்லது ஒரு முதலியார் பெண், செட்டியார் பெண், நாடார் பெண், எந்த பெண்ணாவது இருக்கட்டும் ஒரு பேச்சுக்கு, அந்த பெண் ஒரு தலித்தானே லவ் பண்ணுறான். 2 பேருக்கு லவ் நடக்குது. பொதுவாக தாய் தந்தையர்கள் சொந்த மாமா மக அத்தை பிள்ளையாக இருந்தாலும் பணம் இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அது உண்மைதான். ஒரே குடும்பத்தில், ஒரே கோத்திரத்தில், நல்லா கவனிங்க, கொஞ்சம் பச கம்மியாக இருந்தால் வேணான்னு சொல்லிடுவாங்க. சொந்த தாய் மாமன் பிள்ளையா முறை பிள்ளையாக இருந்தாலும் அது சமூகம். ஆனால் ஒரு தலித் பையனை வேறு ஒரு சோன்சோ எக்ஸ், நான் சொன்ன எல்லா சாதிகளும், எல்லா மதங்களும், ஒரு கிறிஸ்தவரோ, முஸ்லீமோ, ஒரு பிராமணரோ, ஒரு செட்டியாரோ, ஒரு நாடாரோ, அல்லது ஒரு தேவரோ, யாராக இருந்தாலும் சரி ஏற்றுக்க மாட்டாங்க. உடனே என்ன சொல்லணும், தன் பிள்ளையை கூப்பிட்டு இங்கே வா, நமக்கு அது சரி வராது அப்படி சொல்லலாம். கடைசியில் ஒன்றுக்கும் முடியல, அப்பா நான் அவ்வளோதான் முடிப்பேன்னா நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும். இதுதானே முறை. இதுக்காக கொலை செய்கிறது நியாயம்னு பேசலாமா? இந்த ரஞ்சித் நடிகர் சொல்கிறாரு, நம்ம சைக்கிளை, நம்ம செருப்பை எவனாவது திருடினா நம்ம விட்டுருவோமா? ஒரு நடிகர் சொல்ல, இது ஒரு பெரிய தேச துரோக குற்றம், ஒரு படுபயங்கரமான மெசேஜ். நம்ம சைக்கிளை எவனாவது திருடிட்டு போனால் நம்ம விட்டுருவோமா? நம்ம செருப்பை எவனாவது களவாடிட்டு போனால் விட்டுருவோமா? அதே மாதிரி நம்ம பொண்ணை வளர்த்து ஆளாக்கின பொண்ணை யாராவது தூக்கிட்டு போனால் விட்டுருவோமா? அது கரிசனையில் நடக்கிறது அப்படின்ட்டு நடிகர் ரஞ்சித் சொல்கிறார். ரொம்ப 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 மோசம். இட்ஸ் எ வெரி ஃபால்ஸு, ஒரு பயங்கரமான மெசேஜை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாருங்கிறது தான் எனக்கு. சங்கர் படுகொலையை நாம் இன்றைக்கி பார்க்குறோம், இளவரசனுடைய படுகொலையை நாம் பார்க்கின்றோம், சாதி ஆணவ படுகொலை கோவையில், அது மட்டும் இல்லாமல் வட தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்கின்றது. அதையெல்லாம் நாங்கள் நியாயப்படுத்துவது என்பது வேறு, அதை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. தலித் வெறுப்பு என்பது வேறு. இது தலித் வெறுப்பு அல்ல, இது பயங்கரவாத செயல்பாடு. இது ஒரு பயங்கரவாத செயல்பாடு. தன்னுடைய பிள்ளைய, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தாய் தந்தைக்கு ஒரு கனவு உண்டு, என்னுடைய பிள்ளை இப்படிலாம் இருக்கணும்,
இந்த மாதிரி முடிக்கணும். ஏன் சொந்த சாதி, நான் சொன்ன மாதிரி சொந்த சமூகம், சொந்த மாமா பொண்ணு மரப்பொண்ணாக இருந்தாலும் அவன் படிக்காமல் ஊதாரியாக தான் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லா சமூகத்துலேயும் உண்டு. ஆனாலும் முடித்து கொடுத்து வெளியே தெரியாதுன்னு வைங்களேன். ஆனால் அதுவும் தலித் வெறுப்புகள் இமயமலையை விட தொட்டப்பட்டாவோட குவிந்திருக்கிற இந்த சமூகத்தில் அது நியாயம்தான். ஆணவ கொலை தம் பிள்ளைய மருமகனை வெற்றி சாவடிப்பது நியாயம் என்று திரு ரஞ்சித் சொல்வதை உடனே தேசிய பாதுகாப்பு சட்டம் அதுக்கு பாயணும். ரொம்ப தப்பு. இது ஒரு பயங்கரமான ஒரு செயல்பாடு. இதை ஏற்றுக்கிடவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்குறோம், பயங்கரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறோம், தீவிரவாதத்துக்கு எதிராக கொடுக்குறோம், அஹிம்சைவாதத்துக்கு தான் நாம் ஆதரவு. அதுக்காக நான் அதெல்லாம் நீங்கள்லாம் எல்லாரும் தலித் பிள்ளைகளுக்கு முடித்து கொடுங்க அப்படி விடுங்கன்னு சொல்லலை. எங்கேயாவது 1-2 நடக்குது, நடந்து விட்டால் சமாதானம் பேசுவாங்க, கடைசியில் எப்படியும் போகுதுன்னு இன்றைக்கும் பல பெற்றோர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. மதம் மாறி திருமணம் செய்கிறாங்க. வட இந்தியாவில் ஜிஹாது கல்யாணம்னு சொல்கிறாங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பல முஸ்லீம் பெண்கள் ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. தாய் தந்தையர்கள் சொல்லி பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க, சரி போகுதுன்னு விட்டுறாங்க. அதே மாதிரி பல இந்து பெண்கள் முஸ்லீம் பையன்களை கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் இன்டர் காஸ்ட் ரிலீஜன்ஸ், பிராமண பெண்களை கல்யாணம் பண்ணுறாங்க, நாடார் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணுறாங்க, நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க பிராமணை முடிக்கிறாங்க, செட்டியாரை முடிக்கிறாங்க, வன்னியரை முடிக்கிறாங்க, கவுண்டரை முடிக்கிறாங்க, முத்தரையரை முடிக்கிறாங்க, முக்களத்தோரை முடிக்கிறாங்க, பிள்ளைமாரை முடிக்கிறாங்க. எல்லா சமூகமும் இருக்கத்தான் செய்யுது. அதை நான் பேசலை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லக்கூடிய நடிகன், இந்த சினிமா நடிகன் கொலையை நியாயப்படுத்துவதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது ஏதோ திருமாவளவனுக்கு எதிராக பேசியதாக நான் நினைக்கவில்லை. திருமாவளவனுக்கு எதிரான ரஞ்சித்துக்கு எதிரான கருத்தாக நான் நினைக்கவில்லை. உங்கள் பொண்ணு வேற எவனையாவது லவ் பண்ணால் நீங்கள் கொலை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜ் தான் இது. தலித்துக்கு மட்டும் இல்லையா, வேறு சாதி தலித்தை இதில் விட்டுரு. வேறு சாதி வேறு பெண்ணாக முடித்தாலும், வேறு மதத்தில் வேறு முடித்தாலும் போட்டு தள்ளுங்கிற செய்தியை தானே ரஞ்சித் சொல்கிறார். ஆனால் வழக்கம் போல் இந்த அரசு டிசபிலிட்டியாக இருக்குது. இதை நீதிபதி அனந்த வெங்கடேசன் மாதிரி ஒரு நியாயமான ஜட்ஜஸ் சூமோட்டாவாக எடுக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். இது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். கண்ணியத்துக்குரிய நம்முடைய ஜட்ஜி, ரொம்ப மதிப்புக்குள்ளான ஐயா அவர்கள் போன்று ஒரு நல்ல ஜட்ஜி இதை ஒரு சூமோட்டாவாக எடுக்கணும். இது வன்முறையை, பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை மனிதநேயம் இல்லாமல் ஒரு டைரக்டர் ரஞ்சித்து உங்கள் பிள்ளைய ஒரு தலித்தோ அல்லது வேறு எவனோ தூக்கிட்டு போனால் போட்டு தள்ளுங்கன்னு சொல்கிற மெசேஜ் பயங்கரமான செய்தி. குறிப்பாக கடைசியாக ஒரு செய்தி, இந்த படம் பெருசாக ஓடலை அப்படிங்கிற செய்தி வந்துடுது. சமூக வலைத்தளங்களில் கடும் கண்டனத்தை பெற்றிருக்கிறது. நாடக காதல் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த படத்தை எடுத்திருக்கான் மனுஷன். இந்த படத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒருவன் வெளிப்படையாக ஐஎஸ்ஐயோட உட்காந்துக்கிட்டு இருக்கோமா, அல்கொய்தாவோட உட்காந்துக்கிட்டு இருக்கோமா? நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். அதுவும் ஒரே சமூகத்தில் வாழ்ந்த மக்களாக இருக்கும். நம்ம ஈராக்கில் இல்லை, சிரியாவில் இல்லை, ஹமாஸோடு இல்லை, ஈரானில் இல்லை, பலஸ்தீனத்தில் இல்லை, ஜோர்டானில் இல்லை, நாம் இருந்துக்கிட்டு இருக்கிற எத்தியோப்பியாவில் இல்லை, ருவாண்டாவில் இல்லை, கென்யாவில் இல்லை, சேலத்திலையும் திருச்சியிலையும் மதுரையிலையும் சென்னையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு அழகு சமூகம். எந்த காலத்திலும் வன்முறை நீங்கள் ஏற்றுக்கிடக்கூடாது. ரஞ்சித்தை கைது செய்யப்பட வேண்டும். திருப்பி கேட்டால் இந்த படத்தில் இந்த காட்சியை அப்படி தூக்கணும். எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியலையே, சென்சார் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு புரியலையே, கொலை பண்ணுறது நியாயம்னு சொல்கிறத எப்படியா ஏற்றுக்கிட்டீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையா. ஆகவே உண்மையிலேயே மறுபடியும் சொல்கிறேன், தலித் வெறுப்பு தமிழ் சமூகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மலைபோல் குவிந்திருக்கிறது. இதை தலித்துக்கு எதிராக பேசியதாக நான் நினைக்கவில்லை. அவன் தலித்துக்கு எதிராக தான் அவர் பேசியிருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய பிள்ளையை மாற்று சாதியை சொன்னவன், மாற்று சாதி மதத்தை சார்ந்தவன் கூப்பிட்டு கல்யாணம் முடித்தால் செருப்பையும் சைக்கிளையும் தூக்கி போனால் நீங்கள் சும்மா ஓடுவீங்களா? கல்வனை மாதிரி போட்டு தள்ளுங்கள், அது நியாயம்தான் என்கின்ற செய்தி பல பேரை, அதில் ஒருவனை குரூர புத்தி உள்ளவனாக மாற்றிவிட்டாலும் கொலைகள் பெருகும். ஆபத்தான செய்தி, மன வருத்தம் தருகிறது. அரசு என்ன செய்ய போகிறது? இந்த படத்தை தடை செய்ய போகிறதா? கவுண்டம்பாளையம் இது கவுண்டர்களை வைத்திருக்கிறதா என்ற கதையெல்லாம் எனக்கு தெரியவில்லை. அந்த படத்தை பார்ப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. மீண்டும் இது போன்ற சமூக செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.